சஞ்சீவ், சொல்லு அபி. நான் ஒன்னு சொன்னா நீ எனக்காக கேப்பியா? என்ன பண்ண சொல்லு. நமக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். ஏய், எதுக்கு இப்படிலாம் சொல்ற? என் அக்கா வாழ்க்கையை அழிச்சிட்டு நம்ம ஒன்னா வாழ முடியுமா சஞ்சீவ்? நமக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அக்கா வாழ்க்கையை நாம அழிக்க போறது இல்ல. அனு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எங்க வீட்டுல இருக்கதான் போறீங்க அபி. இல்ல சஞ்சீவ், என் அக்கா கோவத்தை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் ஆசைப்பட்டதை அடைய அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதே சமயம் அது கிடைக்கலன்னா அவளால அதை தாங்கிக்கவே முடியாது. என் அக்காவை நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். தோல்விய அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிற ஆள் அவ கிடையாது. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தா அப்ப அவளுக்கு வர கோவம் கண்டிப்பா சாதாரணமா இருக்காது. அந்த கோவம் அவளை என்ன வேணாலும் பண்ண வைக்கும். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு அபி, இந்த கோவில்ல வச்சு இந்த சாமி முன்னாடி நான் சொல்றேன், நாளைக்கு நடக்க போற நம்ம மேரேஜ்ல உங்க அக்காக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க அக்காவையும் உன்னையும் ஒற்றுமையா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நம்பு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கண்டிப்பா உன்னை நம்புறேன் சஞ்சீவ். நாளைக்கு நான் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது இல்ல? ஐயோ, கண்டிப்பா நடக்காது. நீ எதுக்கும் பயப்படாத. பிறந்ததுல இருந்தே அபி உன்னை அட்டை மாதிரி ஓட்டிட்டு இருக்கா. அவ உன்னோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கா. பொட்டுண்ணிய கொல்ல ஓவரா யோசிக்க வேண்டியதில்ல. தெய்வனே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, நீங்க உட்காருங்க சாப்பிடலாம். இல்லம்மா, அதுக்கு வரலம்மா. இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குமா. ஒண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்றது பெற்றவங்களுக்கு கிட்டத்தட்ட மறுபிறவி எடுத்த மாதிரி. எவ்வளோ பிரச்சனைகள் ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம அனுவுக்கு கல்யாணம், அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னம்மா, என்ன அப்படி பாக்குற? நாம தப்பு பண்ணிருக்கோம், ஒத்துக்கிறேன். அனு ரெட்டப்பிறவிங்கிற விஷயத்த நாம சம்மந்தி வீட்டுல மறைச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணாலும் ஒரு பொய்ய மறைக்க அடுக்கடுக்கா இன்னும் பொய் சொல்லியிருக்கோம். அனுவுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும். அனுவுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் நினைச்ச மாதிரியே பணக்கார வீட்டுக்கு மருமகளாக போறான். இனி அவ வாழ்க்கை எப்பவுமே நல்லதாம இருக்க போகுது. இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அனு நல்லா இருக்க நாம இப்ப சொன்ன பொய் இல்ல, இன்னும் எத்தனை பொய் வேணா சொல்லலான்னு தோணுதுமா. நம்ம புள்ள நல்லா வாழறத ஆசை தீர பார்க்கணும். இதை விட பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லு? இன்னைக்குதான் நானே ரொம்ப நிம்மதியா தூங்க போறேன். தெய்வானே, இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட போறேன். வா, சாப்பாடு எடுத்து வை, கை கால் கழுவிட்டு வரேன். அபி செத்தா மட்டும்தான் அவ உன் லைஃபை விட்டு போவா. அவ உன்னோட லைஃபை விட்டு போனாதான் நீ பீஸ்ஃபுல்லா வாழ முடியும்.
ஹலோ ஏ பொண்டாட்டி என்ன உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிடுறேன்னு பாக்குறியா? நாளைக்கு தான் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போதே. அப்புறம் நீ என் பொண்டாட்டி தானே, அதான் அட்வான்ஸாவே கூப்பிட்டு பாக்குறேன். சொல்லு பொண்டாட்டி, நம்ம ஹனிமூனுக்கு எங்க போலாம்? சஞ்சீவ், என்னாச்சு அபி, ஏன் ஒரு மாதிரி பேசுற? அது இல்ல சஞ்சீவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அபி இப்படி சொல்ற? மேரேஜ் அன்னைக்கு எதுவும் தப்பா நடந்துராதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ தேவையில்லாம பயப்படாத. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன்னையும் உங்க அக்காவையும் எங்க வீட்டுல ஒன்னா ஹாப்பியா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சொல்றதெல்லாம் நடக்குமா சஞ்சீவ்? என்ன புரிஞ்சுக்கிட்டு என் அக்கா என்னை ஏத்துக்குவாளா? கண்டிப்பா ஏத்துப்பா. நான் உன்னதான் நம்புறேன் சஞ்சீவ். நாளைக்கு நீ என் கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் அக்கா கழுத்துல தாலி ஏறுறதும் அவ்வளவு முக்கியம். அத்தா அக்காவை எக்காரணத்து கொண்டும் தப்பா நினைச்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிக்கணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன் சஞ்சீவ். நீ கவலைப்படாத அபி, நாளைக்கு உனக்கும் அனுக்கும் எதுவும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு. பாய். அண்ணி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆ கடவுளே, இந்த கல்யாணம் முருகன் தெய்வான கல்யாணம் மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும்.